வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கர்நாடகா மாநிலம் பகுதியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வை செய்தியாக வழங்கியிருக்கிறார். அன்றைக்கு பழமையான காலங்களிலே தீப்பெட்டி புகைப்படமாக ஒரு புகைப்படத்தை போட்டிருப்பார்கள், வெட்டும் புலி என்று. அக்காலத்தில் தமிழன் வீரனாக வாழ்ந்து வந்தான். புலியை தன்னுடைய கையிலே இருக்கின்ற கத்தியால் வெட்டி அதை கொன்றான் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் வெட்டுப்புலி என்பார்கள். இதை போல தமிழச்சி முரத்தால் புலியை அடித்து ஓட்டினாள் என்றும் தமிழச்சியை சொல்லுவார்கள். இதை போல கர்நாடகா மாநிலத்தினுடைய ஆண்ட திப்பு மன்னன் ஹைதர் அலியினுடைய மகனாக இருக்கின்ற திப்பு மன்னன் திப்பு சுல்தான் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற திப்பு சுல்தான் அவர்களை புலி என்று கூட ஒரு பட்டப்பெயரோடு அழைப்பார்கள், புலி என்று. அந்த அளவுக்கு கையிலே ஆயுதம் இல்லாமல் புலியை தன்னுடைய கைகளால் அடித்து கொன்றவர்தான் திப்பு சுல்தான். அதனாலவே மைசூரின் புலி என்று திப்பு சுல்தானுக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட கர்நாடகாவில் ஒருவர் புலியின் வாளை பிடித்து தைரியமாக ஆட்டியிருக்கிறார், அதை பிடித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி தகவலை நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தும்கூர், கர்நாடகா தும்கூர் பகுதியிலே இருந்து இதை செய்தியாக படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். கர்நாடகாவில் தும்கூர் என்ற இடத்தில் 15 பேர் கொண்ட வனத்துறையினர் ஊர் மக்கள் சேர்ந்து சிறுத்தையை பிடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். இப்படி சிறுத்தையை பிடிக்க முயற்சித்திருக்கின்ற வேளையில் வலையில் சிக்காமல் தப்பி சிறுத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பெண்களை நோக்கி பாய்கிறது. அவர்களை அடிக்கலாம், அவர்களோடு அடித்து விட்டு நாம் தப்பிக்கலாம் என்று பெண்கள் வரிசையிலே இந்த சிறுத்தை புலி பாய்கிறது. அப்போதுதான் ஒரு வீரனாக எழுந்து வருகிறார் யோகானந்தன் என்ற ஒரு 43 வயது இளைஞர். அந்த 43 யோகானந்தன் எழுந்து அந்த புலியினுடைய வாளை தைரியமாக பிடித்து இழுக்கிறார். பிடித்து இழுத்து அந்த புலியை நிறுத்துகிறார். பிறகு சுற்றி இருக்கின்ற வனத்துறையினரெல்லாம் வலையை விரித்து அந்த புலியை பிடிக்கின்ற காட்சியை பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். இப்படி வீரராக, ஹீரோவாக, தைரியமாக அந்த சிறுத்தை புலியின் வாளை பிடித்த யோகானந்தத்தை அந்த பகுதியிலே இருக்கின்ற பெண்களும் ஆண்களும் வனத்துறையினரும் பாராட்டுகிறார்கள். Hey!
இங்கே புலி அடித்துவிடும், புலி கடித்துவிடும், புலி கொன்றுவிடும் என்றெல்லாம் ஒதுங்கி நிற்கக்கூடிய இடத்திலே பெண்களை நோக்கி பாய்கிறது இந்த சிறுத்தை புலி. பாய்ந்து விட்டால் அந்த பெண்களை அடித்துவிடும் என்ற ஆவேசத்தோடு புலியின் வாலை பிடித்த அந்த வீரர் யோகானந்தத்தை எல்லோரும் பாராட்டினார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த மைசூர் புலி என்று சொல்லக்கூடிய திப்பு சுல்தான் வாழ்ந்த மண்ணில் யோகானந்தன் என்ற ஒரு வீரர் புலியின் வாளை பிடித்து இழுத்திருக்கிறார். பலரும் இதை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு ஆசா அமீத் அவர்கள் இதனை படம் பிடித்து நகர்வள பகுதிக்கு செய்தியாக வழங்கியிருக்கிறார் என்றும் இதனை சிறப்போடு அழகாக நமது நகர்வள பகுதி நேயர்களுக்காக செய்தியாக நேர்த்தியாக வடிவமைத்து தந்திருக்கின்ற நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் பிரசாத் அவர்களோடு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்தியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் உடனுக்குடன் கண்டு மகிழ நீங்கள் யூடியூப் நீலமலை தொலைக்காட்சியில் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இது போன்ற செய்திகளை கண்டுகளிப்பதோடு இப்படிப்பட்ட சிறப்பான செய்திகளை தருகின்ற எங்களது செய்தி குழுமத்திற்கு உங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பாராட்டுக்களாகட்டும் அல்லது செய்தியில் தவறுகள் செய்திருந்தால் அதையும் சுட்டி காண்பிக்கின்ற கருத்துக்களை யூடியூபில் பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களோடு நமது எடிட்டர் ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.